ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துவது உடல்நலத்திற்கு கேடை விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் நம்ம அதிபயங்கர உண்மை நிகழ்வு தாங்க பார்க்க போகிறோம். இது யாருக்கு நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு தாங்க நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறது 2 திகில் நிகழ்வுங்க. இந்த 2 அதிபயங்கர சம்பவத்தை நம்மளுக்கு ஷேர் பண்ணது நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கிற குமார் என்கிற நபர் தாங்க. இந்த 2 திகில் நிகழ்வும் இவர் சின்ன வயசாக இருக்கும் போது, அதாவது இந்த குமார் என்கிற நபருக்கு சின்ன வயசாக இருக்கும் போது நடந்த சம்பவங்க. கிட்டத்தட்ட 2014 காலகட்டத்தில் அதிபயங்கர சம்பவம் தாங்க இது. நான் சொன்ன மாதிரி தாங்க 2014 காலகட்டத்தில் இந்த குமார் என்ற நபர் வந்து சின்ன பையனாக இருந்திருக்காருங்க. கிட்டத்தட்ட ஸ்கூல் படிச்சிருக்காருங்க. அவர் வந்து சின்ன பையனாக இருக்கிறார் இல்லையா, அப்பா அம்மா பேச்சு கேட்க மாட்டாராம். அப்படி இங்கே போய் விளையாடாதரா, ஏன்டா இங்கே விளையாடுற, அங்கே போகாதரா அப்படி சொல்லும் போது அவர் கேட்க மாட்டாராம். சின்ன பையனாக தான் உங்களுக்கு தெரியும், நம்மளும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எவ்வளோ பண்ணியிருப்போம். ஸோ அதே தான் வந்து அவரும் பண்ணியிருக்காருங்க. அப்போ என்ன இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு சனிக்கிழமை இருக்குங்க. சனிக்கிழமை மாலை மணி ஒரு 4 போல் இருக்குமாங்க. அப்போ இவர் என்ன பண்ணிட்டான்னா, இவர் வந்து பந்து விளையாடுறதுக்காக அவரோட தோட்டத்துக்கு போயிருக்காங்க. பெரும்பாலும் இந்த குமாரை பற்றி சொல்லணும்னா, இவர் வந்து பந்து விளையாட்டு மேலே அவ்வளோ ஆர்வங்க. கிட்டத்தட்ட டிவியில் பந்து விளையாட்டு போட்டாலும் அவர் வந்து பார்ப்பாராங்க. அந்த காரணத்தினால இவர் வந்து சனிக்கிழமையான பந்து விளையாடுவது நண்பர் கூட அந்த மாதிரி வச்சுருக்காருங்க. அந்த சனிக்கிழமை என்ன இருக்குன்னா, யாருமே வரலையாங்க. இவர் மட்டும் இவர் தோட்டத்தில் போயிட்டு பந்து விளையாண்டு இருக்காருங்க. நான் சொன்ன மாதிரி தாங்க, அப்படி அவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா இல்லையா பந்து விளையாண்டுக்கிட்டே அந்த மாதிரி. அதாவது இவர் என்னன்னா, பந்து வந்து வச்சுட்டாருன்னா அந்த ஒரு இடத்துல வச்சுட்டாங்கன்னா எத்து வராங்க, பந்து அந்த சைடு போமா திருப்பி எடுத்து வந்து இப்படி விளையாடு வராங்க. அப்படி தான் விளையாண்டுருக்காரு. அப்படி விளையாண்டு அவர் சோர்வா ஆடின காரணத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு மேலே இந்த மாதிரி விளையாட முடியாது, நம்ம ஏதாவது ஒரு மரத்தில் எத்தி விளையாடுவோம் சொல்லிட்டு அங்கே ஒரு மாங்காய் மரம் வந்துருக்குங்க. அந்த மாங்காய் மரத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா எத்தி விளையாண்டுருக்காருங்க. அதாவது அந்த மாங்காய் மரத்தில் ஒரு இப்போ பந்து வந்து பட்டுச்சுன்னா திருப்பி ஃபீட்பேக் வரும் இல்லையா நம்மக்கிட்டே, அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து அந்த மாதிரி விளையாண்டு இருக்காருங்க. அப்படி அவர் விளையாண்டு இருக்கும் போது என்ன இருக்குன்னா, அந்த மாங்காய் மரங்க இவர் எத்தி விளையாடுறாரு. அப்படி விளையாண்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா, அந்த மாங்காய் மரத்து பின்னாடி அவர் விளையாண்ட மாங்காய் மரம் வந்து எப்படின்னா ரொம்ப பெருசாங்க. ஸோ அதுக்கு அந்த மாங்காய் மரத்துக்கு பின்னாடி ஒரு ஆள் வந்து ஒளிஞ்சுதா கூட தெரியாதாங்க, அவ்வளோ பெருசுக்கு அவ்வளோ மொத்தம் இருக்குமா அதோட தண்டு. ஸோ அந்த காரணத்தினால எத்தி விளையாண்டுருக்காரு. அப்படி எத்தி விளையாடும் போது அந்த மாங்காய் மரத்துக்கு பின்னாடி ஒரு சின்ன பையன் வந்திருக்காங்க. இப்படி ஒளிஞ்சு நின்று இப்படி வந்திருக்கான். அதாவது அந்த மாங்காய் மரத்துக்கு பின்னாடி யாருமே இல்லைங்க. அது வந்து பார்த்தது வந்து ஒரு ஆத்துமாங்க. அது கூட தெரியாமல் இந்த குமார் என்ற நபர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, இவனும் வந்து நம்ம போல தான் விளையாடுறான் போல, ஆனால் இவன் என்ன இங்கே பண்ணுறான், ஏன் இந்த மாதிரி மாங்காய் மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா கிட்ட இவர் வந்து பேசியிருக்காருங்க அந்த குமார் என்ற நபர். அப்போ என்ன இருக்குன்னா, இவர் சின்ன பையனா இல்லையா, ஸோ இவருக்கும் ஒன்றும் தெரியல அது வந்து ஆத்மாவா இல்லை மனுஷனா, ஏன்னா அதுவும் மனுஷன் மாதிரியே இருந்திருக்குங்க இவர் கண்ணுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் பேசியிருக்குங்க, நீ என்ன இங்கே பண்ணுற, ஒரு பையன் போல் ஒரு சின்ன பையன் போல் பேசியிருக்கீங்க. இவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, ஓ இவனும் இங்கே மாதிரி நம்ம மாதிரி விளையாட வந்திருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டாருங்க அந்த குமார்ன்ற நபர். அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் மரத்தில் விளையாண்டுருந்தாரு சொன்ன இல்லையா, அது அப்படி என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஆத்மா கூட விளையாட ஆரம்பிச்சிருக்காருங்க தத்துருவமா. அது ஆத்மான்றது தெரியாமல் மனுஷன் சொல்லிட்டு அவர் வந்து விளையாண்டு இருந்திருக்காருங்க. அதுக்கு அங்கிட்ட என்ன இருக்குன்னா, இவர் வந்து அவர் அந்த ஆத்மா கூட வந்து இந்த குமார் என்ற நபர் அந்த பையன் வந்து விளையாண்டு இருக்காருங்க. அப்படி விளையாண்டு இருக்கும் போது அதே டைமில் வந்து அவங்க அப்பா வந்து அவர் தோப்புக்குள்ள வந்துட்டாருங்க இவரை தேடிக்கிட்டு. அதாவது இந்த குமார் என்ற பையனை இந்த நபரை தேடிக்கிட்டு வந்துட்டாருங்க. வந்துட்டு குரல் கொடுத்துருக்காங்க, டே குமார் எங்கடா காணோம், எங்கடா விளையாண்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த குரலை கேட்டோன்னா அவரும் வந்து அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, அப்பா எங்கே தான்ப்பா இருக்கேன், இங்கே வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காருங்க. அவங்க அப்பா வந்து இந்த குமார் என்ற பையனை பார்த்துட்டாருங்க. பார்த்தோன்னே எட்டேந்து பார்க்கும்போது இவர் என்ன நினச்சிட்டாருன்னா, யாரு கூட விளையாடுறான் போல, அதாவது அவரோட நண்பர் கூட தான், ஃப்ரெண்டு கூட யாரும் வந்திருக்காப்பலாம், அந்த பையன் கூட தான் விளையாடுறான் அப்படின்னு. ஆனால் கிட்ட போக போக பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மா வந்து அப்படியே மறைஞ்சு இருக்குங்க. அது இவர் மட்டும் பார்க்குறீங்க. விளையாண்ட அந்த குமாரும் அப்படியே தத்துரூபமாக பார்த்துருக்காருங்க. பார்த்து அலறி அடித்து அவங்க அப்பா வந்து கிட்டத்தட்ட 10 மீட்டர் இருக்குங்க நடந்து வந்துட்டாராமுங்க. அலறி அடித்து அவர் போயிட்டு கட்டி பிடிச்சிருக்காருங்க இந்த குமார் என்ற பையன் இந்த நபர். அதுக்கு அங்கிட்ட என்ன இருக்குன்னா, அப்படி அந்த குமார் என்ற பையன் அதாவது அந்த நபர் வந்து கட்டி பிடிச்சாரு சொன்னா இல்லையா அவங்க அப்பாவை, அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா ஏசி இருக்காருங்க, அடிச்சிருக்காருங்க. நான் உன்னை வீட்டில் தான்டா இருக்க சொன்னேன், நீ என்னத்துக்கு வந்து தோட்டத்துக்கு வந்த தனியா, நீ எப்போதும் தனியாக தோட்டத்துக்கு போகும்போதுலாம் நான் உன்னை வந்து பார்ப்பேன்டா, ஏன்னா எனக்கு தெரியும் ஏதாவது ஒன்று நடக்கும்னு சொல்லிட்டு, நீ என்னடா பண்ணி வச்சிருக்க, இப்போ பாருடா ஏதோ ஒரு பேய் கூட போயிட்டு விளையாண்டு வந்திருக்க அப்படி சொல்லி திட்டி இருக்காருங்க, ஏசி இருக்காருங்க இந்த குமார் என்ற பையனை இந்த நபரை.
அப்பொழுது என்ன இருக்குன்னா, அவர் ஏசியை அடித்தார் சொன்னேன் இல்லையா அவங்க அப்பா, அதுக்கு அங்கிட்டு என்ன இருக்குன்னா, அவங்க அந்த மாதிரி ஏசி அடிச்சிருக்கும் போது அந்த மாங்காய் மரத்துலங்க ஒரு குரல் கேட்டிருக்கு, சிரிக்கிற குரலுங்க, ஒரு சின்ன பையன குரல். அது மட்டும் இல்லாமல் அந்த மாங்காவே அப்படியே குலுங்கி இருக்குங்க. அந்த சிரிப்பு சத்தம் வந்து அந்த அளவுக்கு ஹெவியாக கேட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது கேட்டோன்னே அவங்க அப்பாவாக இருக்கட்டும், இந்த குமார்ன்ற பையனாக இருக்கட்டும், இந்த நபராக இருக்கட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி தாங்க, அப்படி அவங்க வீட்டுக்கு போனோன்னே அதுக்கு அங்கிட்டு தாங்க இந்த குமார்ன்ற வாழ்க்கையில் அமானுஷ்ய புயலே வீச ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு அங்கிட்டு என்ன ஆகுதுன்னா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி அந்த சனிக்கிழமை வந்து அவர் வந்து போனார், விளையாண்டார், ஆத்மா கூட அந்த மாதிரி சத்தம் அப்படின்னு, அந்த நாள் அப்படியே முடியுதுங்க. அதுக்கு அங்கிட்டு ஒரு வாரம் காலகட்டமாகவே அவங்க வீட்டில் வந்து பொண நாற்றம் அடிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் பேரநார்மல் ஆக்டிவிட்டி வந்து ஹெவியாக நடந்திருக்குங்க. அதாவது ஒரு சின்ன பையன் வாய்ஸில் பேசுறது, சட்டி ஜாமாக்களை உருட்டுறது, இப்படியே இருந்திருக்குங்க இவங்களோட வீட்டில். இதுக்கு அங்கிட்ட என்ன இருக்குன்னா, கணவராக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும்ங்க, இந்த மாதிரி பார்த்துட்டு அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இந்த மாதிரி எலி தான் போட்டு உருட்டுது போல், அது மட்டும் இல்லாமல் ஹெவி வாடை வந்துச்சு சொன்னேன் இல்லையா அந்த ஸ்மெல்லு, அது கூட எலி செத்து போனனால தான் அப்படி இருக்கு போல் சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க யோசிச்சுட்டாங்க. அப்பொழுது அந்த ஒரு வார காலகட்டத்தை நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி பேட் ஸ்மெல் வந்துச்சு, பொண வாடை அடிச்சிச்சு. அதே வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமைங்க, அதாவது நள்ளிரவு தோராயமாக ஒரு 1:30 மணி இருக்குங்க. அப்போ அவங்க அப்பாவுக்கு வந்து முழிப்பு தட்டின காரணத்தினால அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, வாஷ்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிருக்காருங்க. அப்படி எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த ரூமு கார்னர் இருக்கு இல்லையா, அந்த கதவு, அங்கே வந்து ஒரு சின்ன பையங்க, அந்த ஆத்மா தான் அது அப்படியே எட்டி பார்த்துருக்குங்க. இவர் என்ன நினச்சிட்டாருன்னா, ஏன் குமார் வந்து வெளியே நிற்கிறான், இவன் உழுக்கு தானே படுத்துங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை தட்டி பார்த்துருக்காருங்க. அவர் பார்த்தா உழுக்கு தான் இருந்திருக்காரு. லைட் ஆஃப் பண்ணால் அந்த ஆத்மா வந்து எட்டி பார்க்குதாங்க. இப்படியே நடந்திருக்கு. இவர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் தூக்க கலக்கத்தில் இருந்திருக்காருங்க. அப்போ என்ன இருக்குன்னா, வாஷ்ரூம் போயிட்டு வந்து நம்ம தான் ஏதோ மனப்பிரமம் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்கிட்டாருங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது அதை விட அதிபயங்கர சம்பவம் நடந்திருக்குங்க. என்ன இருக்குன்னா, இவர் நல்லா தூங்கி இருந்திருக்காருங்க. அப்படி அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது என்ன இருக்குன்னா, அவர் மூச்சு விட முடியாமல் இருந்திருக்காருங்க. அதாவது தூங்கிட்டு இருக்காரு, அவர் நெஞ்சுக்கு மேலே அவ்வளோ வெயிட்டாக ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்திருக்குங்க. அவர் தட்டு தடுமாறி பக்கத்தில் இருந்த மனைவியை எழுப்ப முடியலங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஒரு, அதாவது அந்த அமானுஷம் வந்து கட்டுப்படுத்திடுச்சுங்க இவரோட ஃபுல் பாடியை. அதனால இப்படியே இருந்திருக்காருங்க. கண்ணை முடிச்சு பார்த்தா அவரோட மகங்க அப்படியே ஆக்ரோஷமாக இருந்திருக்காருங்க, வேற தோற்றத்தில். அதாவது அந்த தோற்றம் வந்து அவரோட பையனே இல்லைங்க, வேற பையன். அப்படியே அவரோட கண்ணில் அப்படியே வெளியாகி அந்த மாதிரி இருந்திருக்குங்க. இதை பார்த்தோன்னே ஒரு கத்த முடியாமல் ஒன்றும் முடியாமல் அப்படியே இருந்திருக்காருங்க. இதை பார்த்து அவங்க மனைவி வந்து, அதாவது கை காலம் அசைச்சிருக்காரு போல, அந்த அதிர்வு தெரிஞ்சனால உங்க முழிப்பு தட்டிருங்க. முழிப்பு தட்டி எந்திரிச்சு பார்த்தா தான் தெரியுது, அங்கே அந்த மாதிரி பண்ணியிருக்கிறது வந்து வேற யாரும் இல்லைங்க, இந்த குமார்ன்ற நபர் தாங்க, இந்த குமார்ன்ற பையன் தான். அப்பொழுது என்ன இருக்குன்னா, இதெல்லாம் பார்த்து அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, பக்கத்தில் இருந்த ஜபமாலை எடுத்து அப்படியே அந்த குமார்ன்ற பையன் மேலே போட்டு விட்டாங்க. அப்படி போட்டோன்னே தத்துரூபமாக அந்த துராத்மா வந்து அப்படியே சரசரன்னு காற்று மாதிரி போயிருக்குங்க அவங்க வீட்டை விட்டு. பெரும்பாலும் இந்த குமார் என்ற பையனோட ஃபேமிலி பற்றி சொன்னால் அவங்க ஹிந்து தாங்க. அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்து மேலே வந்து நல்லா பற்று வச்சுருக்காங்க, நம்பிக்கை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த சேர்ச், இவங்க போகிற சேர்ச் இருக்குல்ல, அந்த சேர்ச் பாதிரியார் வந்து இவங்க வீட்டில் வந்து ஜபம் செய்வது, இவங்களுக்கும் ஜபம் செய்வது, இவங்களும் வந்து சில நேரத்தில் பைபிள் படிக்கிறது, இதே வாடிக்கை வச்சுருக்காங்க அவங்க அப்பா அம்மா இருவருமே. அந்த காரணத்தினால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜபமாலையை வந்து அவங்க அம்மா வந்து தலைமாட்டு மேலே வச்சு படுத்துங்கிறது வாடிக்கை வச்சுருக்காங்க. அதனால தாங்க அந்த ஜபமாலையை எடுத்து அந்த பையன், அந்த குமார்ன்ற பையன் மேலே வந்து போட்டிருக்காங்க. அப்படி அந்த ஜபமாலையை போட்ட கையோட அந்த துராத்மா வந்து அவர் விட்டு போயிருச்சுங்க. அந்த குமார்ன்ற பையனும் வந்து அப்படியே மயக்க நிலையில் போயிட்டாருங்க. அதுக்கு அங்கிட்ட என்ன இருக்குன்னா, இவங்க எல்லாமே பயத்தில் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சேர்ச்சுக்கு போகிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இவங்க என்னதான் இந்து குடும்பமாக இருந்தாலும் ஜீசஸ் மேலே நம்பிக்கை வச்சிருக்க காரணத்தினால என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாதிரியாருக்கு கால் பண்ணிட்டு வீட்டுக்கு வர வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட நள்ளிரவு இருக்குங்க. அந்த டைமே அந்த பாதிரியார் வந்து வந்துட்டாங்க இவங்களோட வீட்டுக்கு. அப்பொழுது என்ன இருக்குன்னா, அந்த நள்ளிரவு வந்து அந்த பாதிரியார் வந்துட்டாருங்க. வந்தோடனே கேட்டிருக்காருங்க, என்னமாச்சு, என்னையாச்சு, இந்த நள்ளிரவு என்னை கூப்பிட்டுருக்கீங்களா சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க. அதுக்கு அவங்க அப்பா அம்மா இருவருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா நடந்து உண்மையை சொல்லிட்டாங்க. அவங்க மகன் போயிட்டு தோப்பில் விளையாண்டது, அது மட்டும் இல்லாமல் அந்த பேய் கூட விளையாண்டது, பேய் மறைஞ்சது, இவர் கழுத்தை நெருக்க பார்த்தது, அகோரமான மூஞ்சி, எல்லாத்தையும் உண்மையும் வந்து அந்த பாதிரியார்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்பொழுது இதெல்லாம் கேட்டால் பாதிரியார் என்ன சொல்லிட்டானா, அவங்க மகனை கூப்பிடுங்கம்மா, நான் பார்க்கணும், நான் ஜெபிக்கிறேன், அந்த அசுத்தாவி வந்து ஒன்றும் பண்ணாது, அசுத்தாவினா அந்த துராத்மா ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரூமில் போயிட்டு அவங்க மகனை வந்து கூட்டிகிட்டு வரலாம் போயிருக்காங்க. அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஜபமாலையை வந்து அவர் கழுத்துலேருந்து கழட்டிட்டாங்க. ஏன்னா வந்து பாதிரியார் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தைரியத்தில். அதுதாங்க பெரிய தப்பாகவே முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு. வந்து அவங்க வந்து கழட்டினால அந்த துராத்மா வந்து அந்த பையனை வந்து பொசஸ் பண்ணிடுச்சு போலங்க. அந்த ரூம்ல வந்து பெரிய அலறல் சத்தங்க. இவங்களை கிட்டத்தட்ட அந்த ரூம்லேருந்து அப்படியே தூக்கி வீசின மாதிரி வந்து அவங்க அம்மா போய் விழுந்தாங்களாங்க தரையில்.
அப்பொழுது என்ன இருக்குன்னா, இதெல்லாம் பார்த்து கொண்டு இந்த பாதிரியாரா இருக்கட்டும், அவர் கணவரா இருக்கட்டுங்க. கணவர் ரொம்ப பயந்துட்டாருங்க. பயந்த காரணத்தினால போயிட்டு வந்து நேரா அவங்க மனைவிய தூக்கி உட்கார வச்சிருக்காருங்க. ஏன்னா, அவங்க மனைவி வந்து மயக்க நிலையில போயிட்டாங்க. இதெல்லாம் பார்த்த பாதிரியார் வந்து பயப்படவே இல்லையாங்க. ஏன்னா, இவர பத்தி சொல்லணும்னா, இவர் சேர்ச்சில வந்து பேய்கள ஓட்டுவாராங்க. அந்த காரணத்தினால இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதாவது அவருக்கு வந்து அத்துப்படின்னே சொல்லாங்க. அந்த காரணத்தினால என்ன பண்ணிட்டார்னா, அவர் வந்து பைபிள தொறந்து பிரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க இந்த பாதிரியார் வந்து. அப்பொழுது என்ன இருக்குன்னா, அந்த பாதிரியார் வந்து ஜெபிக்க என்ன இருக்குன்னா, அங்க இருக்கிற ஆத்துமானால இருக்க முடியலங்க. அப்படியே உடம்புல எரிஞ்சிருக்கு போல. அப்ப என்ன பண்ணிருச்சுன்னா, மண்டியிட்டு, அதாவது அந்த குமார்ன்ற பையன் வெளியாயிட்டாருங்க. ஆக்ரோஷமா அப்படியே வராரு. மண்டியிட்டு என்ன விட்டுருங்க சொல்லிட்டு கதறி இருக்குங்க இந்த பாதிரியார் கிட்ட. அப்பொழுது என்ன இருக்குன்னா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி மண்டி போட்டு அந்த ஆத்மா வந்து இந்த எரிச்சல், அவர் ப்ரே பண்ணுறதை கேட்க முடியாமல் இந்த எரிச்சல் ஆகி அப்படியே உடம்புல காரணத்தினால அப்படியே மண்டி போட்டு விட்டுருங்கன்னு. அப்போ அந்த பாதிரியார் கேட்டிருக்காருங்க, இந்த பையன் உடம்புல நீ ஏன் வந்த, உனக்கு இங்கே இடம் இல்லையே, உன் இடத்துக்கே நீ திருப்பி போ அப்படின்னு. அப்போ தாங்க அந்த ஆத்மா வந்து சுயரூபத்தை காக்க ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து முடியாது, ஒன்றாவது மண்டியிட்டது முடியாது சொல்லியிருக்குங்க. பாதிரியார் எவ்வளோ சொல்லியிருக்காரு, இவனை விட்டு போகலன்னா நான் உன்னை எரிச்சிருவேன், உன் நரகத்தில் உன்னை வந்து போட்டுருவேன், எரிச்சிருவேன் ஏசு கிறிஸ்து நாமத்தினால அப்படி வந்து சொல்லியிருக்காருங்க. அது வந்து எவ்வளோ மல்லு கட்டினால என்ன பண்ணுறாரோ, ஹாலி வாட்டரை எடுத்து அவர் மூஞ்சில் அப்படி தெளிச்சது தாங்க. அந்த ஆத்மா தத்துரூபமாக அப்படியே சுப்புன்னு அப்படி வெளியாகிறத வந்து அவங்க அம்மா, அதாவது மன்னிச்சிருங்க, அவங்களோட அப்பாவாக இருக்கட்டும் தத்துரூபமாக பார்த்துருக்காரு. அதுக்கு அங்கிட்ட என்ன இருக்குன்னா, அந்த பாதிரியார் சொல்லியிருக்காருங்க, அதாவது உங்கள் மகன் உடம்புல இருந்த அந்த அசுத்தாவி வந்து போயிடுச்சு, இதுக்கு மேலே வராது, இருந்தாலும் இந்த அசுத்தாவி வந்து நம்ப முடியாது, போனது தான், இருந்தாலும் ஒரு தோப்புக்கு போயிட்டு எப்படி இருந்தாலும் விளையாட தானே போகிறாரு இல்லையா. ஸோ அந்த காரணத்தினால பாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே இவருக்கு ப்ரே பண்ண மட்டும் போதாது, அங்கே தோப்புக்குள்ளே போயிட்டு அந்த நள்ளிரவைங்க போய் அந்த மாங்காய் மரத்தில் ப்ரே பண்ணி அந்த துராத்மாவை அதாவது விரட்டி விட்டுருக்காருங்க இந்த பாதிரியார். அதாவது அதையும் வந்து தத்துரூபமாக அவர் கணவர் வந்து பார்த்துருக்காருங்க. ப்ரே பண்ணி ஹாலி வாட்டரை வந்து அந்த மாங்காய் மரத்தில் வீசும் போது அந்த மாங்காய் மரமே அப்படியே குலுங்கி இருக்குங்க. குலுங்கினது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு கருப்புருவம் அப்படியே காற்றுல அப்படியே மறைஞ்சு போயிருக்குங்க அந்த மரத்துலேருந்து. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கணவர் என்ன பண்ணிட்டான்னா, அதுக்கு மறுநாளுங்க காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த மரத்தை வந்து வெட்டிட்டாருங்க. அதுக்கு அங்கிட்ட அந்த அதாவது மாங்காய் மரமே இல்லையாங்க இப்போ வரைக்கும். அதாவது இந்த அமானுஷ்ய விஷயத்தை இப்படி தாங்க சொல்லி முடிச்சிருக்காரு நம்ம குமார் என்கிற நபர். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இந்த வீடியோவில் வந்து 2 பாட்டு இருக்குன்னு. இது 1வது பாட்டுங்க. 2வது பாட்டு வந்து அவருக்கு நடந்தது தான், அதே நிகழ்வு தாங்க. அதை வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய கருத்தை தெரிவிங்க. நான் உங்கள் பீட்டர், பாபாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.